ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இம்மட்டும் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, தயவிற்காக நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு சொல்லும்படியாய் என் உள்ளத்தை ஏவின கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனத்தை முன்வைக்கிறேன். ஏசாயா 49:23 நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஐசாயா chapter 49 verse 23. ஐசாயா chapter 49 verse 23. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்காக காத்திரு. சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து வந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 40 எவ்வளவு அழகாக சொல்கிறது பாருங்கள். சில நேரங்களிலே கர்த்தருக்காக மாத்திரம்தான் நான் காத்திருக்க வேண்டும். உலக மக்களுக்காய் நான் காத்திருக்குவோமானால் திடமனதாய், இதாகவே தான் சங்கீதம் 27 சொல்லுகிறான், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள். பாருங்கள், சில நேரங்களில் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய காரியத்தை ஒருவேளை மனதில் அளவில் சில அழுத்தங்கள் வரலாம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமே, இதனால் என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது? கடந்த ஆண்டு முழுவதும் நிறைய நேரங்களில் காத்திருந்து ஜெபித்து ஒன்றும் நடக்கவில்லை என்ற பாரத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எந்த நிலைமை கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார்? இந்த ஏசாயா 49 அதிகாரம் 23க்கு முன்பதாக வருகிற வார்த்தையை பாருங்கள். ராஜாக்கள் உன்னை வளர்க்கிற மக்களாக மாறுவார்கள். ராஜகுமாரத்திகள் உன்னுடைய வளர்ப்பு தாய்களாக மாறுவார்கள். எவ்வளவு மேலான நிலைமைக்கு ஒரு ராஜகுமாரனை போல் நடத்தப்பட வேண்டுமானால் உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி இருக்குது. அது எப்படி ஆகும்? உலகத்திலே சாத்தியமில்லாத காரியம். பலவானுடைய கையிலிருந்து கொள்ளையாடின பொருளை எடுக்க முடியுமோ? யோசித்து பாருங்க. ஒரு பராக்கிரமசாலி கையிலேருந்து நம்மகிட்ட அபகரித்த பொருளை திரும்ப எடுக்க முடியுமா? இல்லைங்களா? அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். எப்படி முடியும்? பாருங்கள், நான் ஸ்ரீலங்கா தேசத்திற்கு அந்த யுத்தங்கள் நடக்கிற வேளையில் நான் போயிருந்த வேளையில் அவர் சொல்லுவார்கள், ஒரு அருமையான டாக்டரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். பேட்டிகுலாவில் மட்டக்களப்பு என்கிற இடத்துல ஒரு டாக்டரோடு நான் பேசிக்கொண்டிருக்கும். அவர் சொன்னார், டாக்டர் வின்சென்ட் சொன்னார். என்ன சொன்னார்? ஐயா, ஒரு இடத்தை எடுக்க வேண்டும் என்று அங்கே உள்ள தீவிரவாதிகள் யோசித்து விட்டார்கள் என்றால், இந்த இடம் நல்ல இடம், அடுத்த நாள் வந்து அந்த கொடியை அந்த இடத்துல ஏற்றி விடுவார்களாம். இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி போயிடுவாங்க. அதுக்கு ஒரு யாரும் சண்டை போட முடியும், யாராவது கேட்க வந்து சுட்டுருவாங்களாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு போதோடைய இடத்துல கூட அப்படி கொடியை கொண்டு வைத்தார்களாம். ஆனால் நல்ல ஜபத்தில் இருக்கிற ஒரு பெரிய திருச்சபையினுடைய ஸ்தாபகராக இருந்தார். எப்பொழுதும் கண்ணீர், உபவாசம், ஜபம். அவர் நேரடியாக அந்த தீவிரவாத அமைப்பு மக்களை பார்த்து சொன்னாராம், உங்கள் கொடியை கழட்டுங்கள், இது கர்த்தருடைய இடம், என்னுடைய இடம் இல்லை, கர்த்தருடைய இடம். என்ன ஆச்சரியம்! பொதகரை சரி என்று சொல்லி தாங்கள் நாட்டின கொடியை கழட்டி விட்டு அவர்களே போய்விட்டார்களாம். இது வாழ்க்கையில் நடக்கிற காரியம் அல்ல. அவரிடத்தில் யாரும் பேச முடியாது. பேசினால் சுட்டு கொண்டு விடுவார்கள். அருமையானவர்களே, பலவானுடைய கையிலிருந்து கொள்ளையாடின பொருளை கொண்டு வர முடியுமோ? அதே போல் இன்னொரு வார்த்தை சொல்கிறது, நீதியாய் சிறைப்பட்டு போனவள். செஞ்ச தப்புக்காக குற்ற அனுபவித்து இத்தனை வருஷம் தீர்ப்படியாச்சு, அவனை விடுதலையாக்கி கொண்டு வர முடியுமா? முடியும். ஏனென்றால் ஆண்டு சொல்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் சாத்தியமில்லாத காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் நடக்காது என்று சொல்லி வேதனையோடு இந்த கடைசி நாளிலே புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, இது என் வாழ்க்கையில் நடக்கலையா, நடக்கவே நடக்காது, என் வாழ்க்கை துயரம் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருப்பது. அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். எந்த சூழ்நிலையானாலும், எந்த அவமானங்களானாலும் உன்னை விடுவிக்க, உன்னை பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிற நீ கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். நீ மேலே போகிறாய், மேலே உயரப் போகிறாய். கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையை தந்து உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். வரப்போகிற ஆண்டு இனிமையாய் அமைய இயேசுவின் நாமத்தினாலே உன்னை வாழ்த்துகிறேன். ஆமென்.